கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய 7 பார்வைகள் அப்படின்னு ஒரு தலைப்பு தியானம் பண்ணோம். 3 பார்வைகளை மட்டும் பார்த்தோம். ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுதுமே மற்றவங்களுடைய குறை குற்றங்களை பார்க்கிற பார்வை உள்ளவனாக இருக்கக்கூடாது. தன்னுடைய குறை குற்றங்களை மட்டும்தான் பார்த்துக்கணும் என்று இயேசுசாமி சொன்னார். அதை விளக்கமாக நம்ம தியானிச்சிட்டோம். 2வது, ஒரு கிறிஸ்தவனுக்கு வானத்து பறவைகளை பார்த்து அவைகளெல்லாம் கர்த்தர் போஷிக்கிறாரே, பத்திரப்படுத்துகிறாரே, அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்ப்பதும் இல்லை, அவைகளை கவனத்தோடு போஷிக்கிற கர்த்தர் நம்மையும் கவனித்து நம்முடைய தேவைகளையும் சந்தித்து நமக்கும் எல்லா வகையிலையும் நம்மை குறித்து ஒரு அக்கறை உள்ளவராக இருப்பார் என்று அந்த சத்தியத்தை அதிலிருந்து கற்றுக்கொண்டோம். அது சம்மந்தமாக நிறைய விஷயங்களை நாம் தியானம் பண்ணிட்டோம் அன்றைக்கே. 3வது, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாமோ இயேசுவை மட்டுமே பார்க்குறவங்களாக இருக்கணும். இந்த உலகத்தினுடைய மனுஷாலங்களை பார்க்கக்கூடாது. அவங்க அப்படி இல்லை இருக்கிறாங்க, அவங்க சரியில்லை, இவங்க நல்லா இல்லை, இவங்க பைபிள் படி நடக்கலை, ரகசியமாக இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணுறாங்க என்று மற்றவருடைய குறைகளையும் குற்றங்களையும் பார்க்கிற பார்வை நமக்கு இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலைகளை பார்க்குற பார்வை நம்ம இருக்கக்கூடாது. சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுறதோ, கலங்கி போவதோ, பதட்டப்படுவதோ அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் அவருடைய கண்ட்ரோலில் வச்சுன்னு இருக்கார். நமக்கு எந்தெந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் எப்படி நமக்கு உதவி செய்யணுமோ கர்த்தர் செய்வார் அப்படின்னு அதை பற்றி நாம் தெளிவாக விரிவாக தியானம் பண்ணிட்டோம். இன்றைக்கி 4வது விஷயம், கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய 4வது பார்வை. கிறிஸ்தவனுக்கு எப்படிப்பட்ட பார்வை இருக்கணும்னு சொன்னால், காலத்தை கணிக்கும் பார்வை இருக்க வேண்டும். காலத்தை கணிக்கிற ஒரு பார்வை. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் ஒரு விஷயத்தை இயேசுசாமி கேட்டார். அதிலிருந்து நமக்கு என்ன புரிஞ்சுக்கலாம்னா, காலத்தை நம்ம கவனிக்கணும், காலத்தை கணித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழணும் என்று அதனுடைய முக்கியத்துவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லுகிறதை நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிறது. செவ்வானமும் மந்தாரமா இருக்கிறது என்று நீங்கள் இந்த இயற்கையை பார்க்குறீங்க. இந்த இயற்கையில் செவ்வானமாக இருக்கும்பொழுது, மந்தாரமாக இருக்கும்போது அப்படின்னா என்ன தெரியுதுங்களா, புரியுதுங்களா? வானம் கொஞ்சம் செவந்து காணப்படுது, மேகங்கள் மூடன மாதிரி இருக்குது, மந்தாரமாக இருக்குது. அதை நீங்கள் பார்க்கும் பொழுது காற்றும் மழையும் வரப்போகுது என்று சொல்லுகிறீர்களே மாயைக்காரரே. வானத்தின் தோற்றத்தை நிதானித்து வானத்தின் தோற்றத்தை பார்த்து அதை கணிச்சு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரியுது. காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களுக்கு முடியாதா? வானத்தின் தோற்றத்தை கவனித்து பார்த்து அதை சொல்ல முடியுது. காலம் எந்த மாதிரியான காலமாக இருக்குதுன்னு இதை பார்த்து இதை கவனித்து இந்த காலத்தை குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இல்லையா? காலத்தை குறித்ததான ஒரு நாலெட்ஜி உங்களுக்கு இல்லையா? அதை சொல்ல முடியாது அவங்களால அப்படின்னு கேட்டார். அப்படின்னா என்ன? காலத்தை கவனித்து காலத்தை புரிந்து கொண்டு வாழ வேண்டும். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் காலத்தை பார்க்கும் பொழுது இது எந்த மாதிரி காலம், இந்த காலத்தில் நாம் என்ன செய்யணும், இந்த காலத்தில் நாம் எப்படி வாழணும், இந்த காலம் எப்படி போய்கொண்டிருக்குது என்ற ஒரு புரிதல் இருக்கணும். அதை கணித்து அதுக்கேற்ற மாதிரி நாம் எப்படி வாழணுமோ நம்முடைய வாழ்க்கையை அந்த மாதிரி ஆகி வாழ வேண்டும். ஆகவே காலத்தை பார்த்து காலத்தை கணித்து பார்க்கிற அல்லது வாழ்கிற ஒரு பார்வை நமக்கு இருக்க வேண்டும். இப்போது இந்த காலத்தை குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த என்ன காலம், இந்த காலத்தை குறித்து நாம் தியானம் பண்ணி இந்த காலத்தை நாம் புரிஞ்சு கொள்ள போகிறோம். காலத்தை குறித்து ஒரு 7 காரியங்கள். இந்த காலம் என்ன காலம், எப்படிப்பட்ட காலம், இந்த காலத்தில் நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஒரு 7 காரியங்கள். முதலாவது, இந்த காலம் ரட்சிப்பின் காலம். வாசிங்க வசனத்தை. ரோமருக்கு எழுதின நிருபம்
13ஆம் அதிகாரம் 11வது வசனம். நித்திரையை விட்டு நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். காலத்தை அறிந்து நடக்க வேண்டும். ரட்சிப்பு அதிக சமீபமாய் நமக்கு இருக்கிறது. காலத்தை அறிந்து வாழ வேண்டும். அப்போ இந்த காலம் ரட்சிப்பின் காலம். நாம் ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவர் நமக்கு அளித்திருக்கிற கிருபையின் காலம் இது. ஆண்டவர் வர்றாரு 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 நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் ஆண்டவர் வரவே இல்லையே. சொன்ன வாக்கை ஆண்டவர் தவறிவிட்டார்னு மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய வருகையையும் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போது நாம் ரட்சிக்கப்படுவதற்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிற காலம் இது. அதனால அருமையான கர்த்தர் பிள்ளைகளை, ரட்சிக்கப்படாதவங்க சீக்கிரமாக நீங்கள் ரட்சிக்கப்படணும். உங்களுடைய ரட்சிப்புக்காக தான் இந்த நாட்களை ஆண்டவர் கூட்டி தந்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய ரட்சிப்புக்காக தான் ஆண்டவர் இந்த நாட்களை, அவருடைய வருகையும் கூட அவர் டிலே பண்ணி கொண்டு உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்றால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி அவருடைய ஆசீர்வாதங்களையும் பரலோக ராஜ்யத்தின் பாக்கியத்தையும் முக்தியையும் சுதந்திரித்து கொள்ளுதல். அதுதான் ரட்சிப்பு. அப்போது அந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ளே, அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே நீங்கள் வரணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது ரட்சிப்பின் காலம். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக உங்களுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து கொண்டு உங்களை ரட்சிக்க வேண்டும் அல்லது நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? 3 காரியங்கள். உதாரணத்துக்கு சிம்பிளாக ஒரு 3 காரியங்களை சொல்கிறேன். 1, மனம் திரும்பணும். 2வது, ஞான ஸ்நானம் எடுக்கணும். இதை குறித்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 3வது, ஆண்டவர் பிள்ளைகளாய் வாடுகிறதுனால நமக்கு வருகிற சில எதிர்ப்புகள், அவமானங்கள், துன்பங்களை சகித்து கொள்ளணும். அப்படிப்பட்டவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க என்று மார்க்கு சுவிசேஷத்தில் 13ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் இருக்குது. அதாவது குறைஞ்சபட்சம் இந்த 3 காரியங்கள் இருக்கணும். நீங்கள் ரட்சிக்கப்படணும்னா மனம் திரும்பணும். அதாவது செய்த தவறுகளை, குற்றங்களை, தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்களை, சின்ன வயசுலேருந்து நாம் செய்த அக்கிரமங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டு நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பு, ஞானஸ்நானம் எடுக்கணும். 3வது ஸ்டெப்பு, கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறினால் யாராவது நம்மளை துன்புறுத்துகிறாங்க, அவமானமாக பேசுகிறாங்க, ஆண்டவர் நிமித்தமாக சில விதமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அவைகள் மத்தியில் கடைசி வரைக்கும் நாம் சகிச்சு கொண்டு கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்ந்தால் நாம் ரட்சிக்கப்பட முடியும். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று உங்களுடைய ஆயுசு நாட்களை கூட்டி தந்து கொண்டிருக்கிறார் கர்த்தர். உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார், வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். 2வது, நாம் வாழ்கிற இந்த காலம் கிருபையின் காலமாக இருக்கிறது. இந்த காலத்தில் ஆண்டவர் கிருபையாக இந்த காலத்தை ப்ரொலாங் பண்ணி கொண்டிருக்கிறார். 1 பேதுரு 3:9 வாசிக்கிறோமே, அவர் வந்திருக்கணும். இந்நேரம் அடையாளங்களை நிறைவேறிடுச்சு. சொன்ன வாக்கின்படி இயேசு வந்திருக்கணும். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்கள பரலோகத்தில் சேர்த்து கொண்டு ஆண்டோடைய பிள்ளைகளாக மாறாதவங்களை நரகத்தில் போட்டுட்டு இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்கணும். அதாவது ஆண்டோடைய ஷெட்யூல் படி பார்த்தாக்கா. ஆனால் ஆண்டவர் இன்னும் செய்யலை. காரணம், நம் மீது அவர் கிருபையாக இருக்கிறார். அதனால தான் சொன்னேன், இது கிருபையின் காலம். அதனால் அவர் நம் மீது கிருபையாக இருந்து இந்த காலத்தை நீட்டித்து கொண்டிருக்கிறார். இந்த கிருபையின் காலத்தில் நாம் என்ன செய்யணும் என்பது முக்கியமான விஷயம். இந்த கிருபையின் காலத்தில் நாம் செய்ய வேண்டிய 3 காரியங்களை கவனிங்க. முதலாவது, இந்த கிருபையின் காலத்தில் நாம்
கடவுளுடைய வழியிலிருந்து விலகி ஏதாகிலும் ஒரு தவறு, பாவம், கடவுளுக்கு விரோதமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே, சிக்கலுக்குள்ளே, பாவத்துக்குள்ளே நாம் இருந்தால் அதிலிருந்து திரும்பி வந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்காக, ரீபில்டு பண்ணி கொள்வதற்காக இந்த கிருபையின் காலத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நிலைமையில் யாராகிலும் இருந்தால், கிருபையாய் ஆண்டவர் இந்த நாட்களை உங்களுக்காக தந்திருக்கிறார். விழுந்து போன, பாழாய் போன, கெட்டு போன உங்களுடைய சாட்சியின் வாழ்வு, உங்கள் பேர், உங்களுடைய சாட்சியாய் வாழ வேண்டிய வாழ்க்கையில் இருக்கிற தவறுகள் சரி செய்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்காக தான் இந்த கிருபையின் காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு பேசி கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, இந்த கிருபையின் காலத்தில் என்ன செய்யணும்னா, கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். 1 பேதுரு 3 18 வசனத்தில் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஏற்கனவே நம்ம ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு நல்லா இருக்கிறோம், திருப்தியாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், குறையில்லாமல் இருக்கிறோம். இன்னும் கூட எப்படி வாழ்ந்தால், என்ன செய்தால் ஆண்டவர் இன்னும் அதிகமான கிருபைகளாலே நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதை சிந்தித்து அந்த காரியங்களை செய்து அப்படி வாழ்ந்து கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மூணாவதாக, இந்த கிருபையின் காலத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளை இழந்து விடக்கூடாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளை இழந்துடாமல் கர்த்தருடைய கிருபையை காத்து கொள்ள வேண்டும். எபிரேயர் நிருபம் 12 15 ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் கிருபையை இழந்துடாதீங்க என்று அங்கே 15 சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்குள்ள அந்த கிருபை எப்படி போயிடும், ஆண்டவர் கொடுத்துருக்கிற கிருபையை நீங்கள் எப்படி இழந்துருவீங்க அப்படின்னு அங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, யார் மீதாவது கசப்புகளும் பகைகளும் வெறுப்புகளும் உங்களுக்குள்ளே வைத்து கொண்டு அல்லது அவைகளை எடுத்து போட்டுறாமே, சரி செய்து கொள்ளாமல் வளர்த்து கொண்டே அல்லது மெயின்டைன் பண்ணி கொண்டே, சில பேர் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஒருத்தர் மேலே ஒரு கோபம் கசப்புன்னு வந்துருச்சுன்னா விடவே மாட்டேன்றாங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. இப்படியெல்லாம் கசப்புகள், வெறுப்புகள், வைராக்கியங்கள் ஒருவர் மேலே ஒருவர் நாம் வளர்த்து கொண்டு இருந்தால் அது மற்றவர்களை தீட்டுப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கும். அதனால், அதாவது நீங்கள் பகைகள், வெறுப்புகள், வைராக்கியங்கள் மனசில் வச்சுக்கிட்டு சபையார் மீது வாழ்ந்து கொண்டிருந்தால் அடுத்தவங்களையும் அது கெடுத்துரும். அல்லது நீங்களே யார் மேலே உங்களுக்கு கசப்பு இருக்கோ, வைராக்கியம் இருக்கோ, பகை இருக்கோ, அவங்கள பற்றி பேசி 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 திருச்சபைக்கே அது தீமை உண்டாகும்படி, தீட்டுப்படும்படி நீங்களே நடந்துக்குவீங்க. அல்லது தான் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி திருச்சபைக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஆண்டவருடைய கிருபையை நீங்கள் இழந்துருவீங்க என்று அங்கே வேதம் நம்ம எச்சரிக்கிறது. அதனால் நமக்கு மனசு கஷ்டங்கள் வராமலாம் இருக்காது, யார் மீதாகிலும் எதாகிலும் ஒரு குறை வராமலாம் இருக்காது. அதை வளர்த்துக்கக்கூடாது, அதை மெயின்டைன் பண்ணிக்கக்கூடாது, அவங்களோட கூட சமாதானப்படணும். வளர்கிறதுக்கு விட்டோன்னு சொன்னால் சபையாருக்கே அது தீமை விளைவிக்கும், சபைக்கே தீட்டாக மாறிடும். இப்படி இருந்தால் கிருபையை இழந்துருவோம். அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், நாம் எப்படி கிருபையை இழப்போமா, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை கேர்லெஸ் பண்ணிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாக, ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக நடக்கும்போது ஆண்டவருடைய கிருபையை நம்ம இழந்துருவோமா. அடுத்த வசனத்தில் அதுக்கு உதாரணத்தை சொல்கிறார். ஏசாவை உதாரணத்துக்கு காட்டுறார். ஏசா இந்த மாதிரி தான் இரட்டத்தனையான சேஷ்ட புத்திர பாகம் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை அலட்சியப்படுத்தி ஒருவேளை சாப்பாட்டுக்காக வித்து போட்டான், கேர்லெஸ் பண்ணிட்டு அலட்சியப்படுத்திட்டான், அப்படியாக கிருபையை இழந்துட்டான் என்று இந்த கீழே ஏசாவை நமக்கு உதாரணமாக ஆண்டவர் காண்பிக்கிறார்.
அதனால் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அலட்சியப்படுத்தி ஆண்டவருடைய சித்தத்துக்கும் வசனத்துக்கும் விரோதமாக நம்ம வாழ்வோமானால் ஆண்டவருடைய கிருபையை இழந்து விடுவோம். இந்த கிருபையின் காலத்தில் கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்ளணும். கிருபை பெற்றிருக்கிற நாம் கிருபையை இழக்காமல் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ளணும். ஆகவே இது கிருபையின் காலம். கிருபையின் காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? இந்த கிருபையின் காலத்தில் நாம் விழுந்து போன நம்முடைய சாட்சி, விழுந்து போன நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, பக்தி வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்ள வேண்டும், எழுப்பி கட்டிக்கொள்ள வேண்டும், ரீபில்டு பண்ண வேண்டும். இந்த கிருபையின் காலத்தில் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணுமோ அது செய்ய வேண்டும். இந்த கிருபையின் காலத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகளை இழந்துடாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். எனவே இது கிருபையின் காலம். மூணாவதாக, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் அறுவடையின் காலம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய சுவிசேஷத்தில் சொல்கிறார், 9ஆம் அதிகாரத்தில் 37, 38ஆம் வசனத்தில், அறுப்பு மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்களோ கொஞ்சம் பேராக இருக்கிறாங்க, ஆதலால் வேலையாட்களை அனுப்பும்படி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போது இது அறுவடையின் காலம். அதாவது ஊழியம் செய்து ஆத்துமாக்களை அறுவடை செய்து ஆண்டுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய காலம் இது. இந்த காலத்தில் நம்ம என்ன செய்ய சொல்கிறாரு ஆண்டவர்னா, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அறுவடை அதிகமாக இருக்குது, ஊழியம் அதிகமாக இருக்குது, ஊழியம் செய்கிறதுக்கு ஆள் இல்லை, நல்ல ஊழியக்காரங்களை எங்கள் சபையிலேருந்து எழுப்புங்க. உலகமெங்கிலும் நிறைய பேர் இன்னும் சுவிசேஷம் கேட்காத மக்கள் இருக்கிறாங்க. ஊழியக்காரங்க இன்னும் எல்லா சபைகளிலிருந்து எழும்பி தங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்ய புறப்பட்டு போகட்டுமப்பா என்று நாம் ஜெபம் பண்ணணுமா. ஆகவே இந்த அறுவடையின் காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒரு சிம்பிளாக 3 விஷயங்கள். என்ன? ஜெபம் பண்ணணும். ஒன்று, நாம் தனிப்பட்ட ஜெபத்திலேயும் அதுக்காக பாரமாக ஜெபம் பண்ணணும். 2, குடும்ப ஜெபத்திலேயும் இந்த ஊழியங்களுக்காக அறுவடைக்காக ஜெபம் பண்ணணும். 3வது, சபையாரோடு சேர்ந்து ஊழியக்காரர்கள் எழும்பி ஆத்துமாக்களை சந்தித்து ரட்சித்து கர்த்தருக்குள்ளே வழி நடத்த ஊழியங்கள் சிறப்பாய் நடக்க வேண்டும் ஆண்டவரே என்று சபையாரோடு சேர்ந்தும் ஜெபம் பண்ணணும். என்ன காலம் இது? அறுவடையின் காலம். என்ன செய்ய சொல்கிறார் ஆண்டவர்? ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அப்போ தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் குடும்ப வாழ்க்கையிலேயும் சபையாரோடும் சேர்ந்து அறுவடை மிகுதியாக இருக்குதப்பா, ஊழியக்காரங்க இல்லாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே, சுவிசேஷம்னு சொல்லப்படாமல் இருக்கிற கிராமங்கள்லேயும் தெருக்கள்லேயும் எங்கள் நாட்டிலையும் எங்கள் ஊர்லேயும் நாங்கள் இருக்கிற ஏரியாவிலையும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அங்கே நீங்கள் தான் ஆட்கள் அனுப்பணும், ஊழியக்காரர்கள் அனுப்பணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். நம்மளை ஜெபம் பண்ண சொல்கிறார் ஆண்டவர். 4வதாக, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் பகற்காலம். பகற்காலம் இதை குறித்து யோவான் சுவிசேஷத்தில் ஏசாமி சொல்கிறாரு, வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். பகற்காலமாக இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய ஊழியங்களை செய்ய வேண்டும், ஒருவனும் ஊழியம் செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. A time is going to come. At that time no one can serve the Lord. ஒரு நாள் வரப்போகுது, ஒரு காலம் வரப்போகுது, யாரும் ஊழியம் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். இப்பொழுது இது பகல் காலமாக இருக்குது. என்னை அனுப்பினவருடைய ஊழியத்தை நான் செய்ய வேண்டும். ஏசாமியுடைய ஸ்டேட்மெண்ட் அது. அப்போ இந்த பகல் காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஊழியம் செய்யணும், கடவுளுக்காக சேவை செய்யணும். இதுதான் நம்முடைய கடமை. இந்த காலத்தை அறிந்து நாம் கடவுளுக்காக ஊழியம் செய்யணும். ஏசாமியை குறித்து மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், சொல்லணும்.
எப்படி ஊழியம் செய்யலாம்? நிறைய வகையில் ஊழியம் செய்யலாம். சிம்பிளாக நமக்கு பாசிபிலிட்டி இருக்கிற வகையில் ஒரு 3 விஷயங்கள், 3 வகையில் நம்ம ஊழியங்களை செய்யலாம். அதை சொல்கிறேன் பாருங்கள். கைப்பிரதிகள், புஸ்தகங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறதன் மூலமாக ஊழியம் செய்யலாம். அல்லது வழியில் போகிற வரவங்களுக்கு கூட கொடுக்கலாம். கொடுத்து படிங்க சார், இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ட்டு. இது பகல் காலம். அதை மாதிரி ஒரு ஊழியம் செய்ய முடியாத காலம் வரப்போகுது. அதுக்கு முன்பதாகவே இந்த காலத்தில் கைப்பிரதிகள் மூலமாகவோ சின்ன சின்ன புக்லெட்ஸ் மூலமாகவோ ஆண்டவருக்கு சேவை செய்யலாம். ரெண்டாவதாக, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள் எத்தனையோ இருக்குது. அதெல்லாம் பகிர்ந்து கொள்ளலாம் மற்றவங்களோட கூட. இப்போ யார்கிட்டையாவது பேசிட்டு இருக்கும்போது அவங்க கஷ்டத்தை அவங்க சொல்லுவாங்க. உடனே நம்ம சொல்லலாம், இதுக்கு மேலே கஷ்டம் இருந்துச்சுங்க எங்களுக்கு, இதுக்கு மேலே கவலையாக இருந்தவங்க நாங்கள், ஒரே அழுகுதாங்க எங்கள் வாழ்க்கையில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஏசப்பா தாங்க எங்களுக்கு உதவி செய்தார். நாங்கள் ஏசப்பா கிட்டே போனோங்க, ஜெபம் பண்ணோங்க, எங்களுக்கு உதவி செய்தாருங்க, உங்களுக்கும் செய்வார், நீங்கள் கவலைப்படாதீங்க சொல்லலாமா இல்லையா? பை ஷேரிங் அவர் டெஸ்டிமனி, நம்முடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக ஊழியங்களை செய்யலாம். மற்றும் நாங்கள்லாம் ஊழியர்களுக்கு பல இடங்களுக்கு போகிறோம் இல்லை, எங்களோட ஜாயின் பண்ணுறதன் மூலமாக கர்த்தருக்கு நீங்கள் சேவை செய்யலாம். நீங்கள் தான் வந்து பாட்டு பாடணும், பிரசங்கம் பண்ணணும், மியூசிக் ப்ளே பண்ணணும். உங்களால் முடிஞ்சால் அதெல்லாம் செய்யலாம். அதெல்லாம் செஞ்சால் இன்னும் நானும் சந்தோஷப்படுவேன், ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அதில் எதுவுமே உங்களால் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்ல, எங்களோட கூட வந்தாவே போதும். கடவுள் உங்களுக்கு அதுக்குரிய பலனை தருவார், ஆசீர்வாதங்களை தருவார். அதுவும் ஒரு ஊழியம்தான். ஆகவே இந்த பகல் காலம் இது நம்ம ஊழியம் செய்ய வேண்டிய காலம். காலம் ஒன்று வரப்போகுது, எதுவும் பண்ண முடியாது கடவுளுக்காக. அதனால் இந்த பகல் காலத்தில் நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து நீங்கள் ஊழியங்களுக்கு ஆயத்தப்பட வேண்டும். ஐந்தாவதாக, நாம் வாழ்கிற இந்த காலம் என்ன காலம் என்றால் பரிசுத்த ஆவியினால் நிறையும் காலம். பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரம்புகிறதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு காலம் இது. யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் சொன்னார், கடைசி காலங்களில் என்னுடைய ஆவியை மக்கள் மீது ஊற்றுவேன் என்று சொன்னார். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம், 29வது வசனம், நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் கடைசி காலத்தில் யாவர் மேலும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொன்னார். கடவுளுடைய ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் காட், நம்முடைய உள்ளத்துக்குள்ளே ஆண்டவர் ஊற்றுவார், நம் மீது அனுப்பி நம்மை அபிஷேகம் பண்ணுவார். அந்த காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரம்புகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகம் பண்ணணும், பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே இறங்கி வந்து நம்ம பலப்படுத்தணும்னு சொன்னால் நாம் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரிடத்தில் கேட்கணும் அப்படின்னு ஏசாமி சொல்லியிருக்கார். லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை கேட்டால் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை கேட்டால் நிச்சயமாக இதை பெற்றுக்கொள்வீங்க என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறார். அதனால் நம்ம ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்ப வேண்டும் இந்த காலத்தில். ஆகவே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் நமக்கு என்ன நன்மைகள்? ஒரு 3 நன்மைகளை சொல்கிறேன் பாருங்கள், முக்கியமான நன்மைகள். 1, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு சாட்சியாய் ஜீவிப்போம். we will be able to live as a witness to God. கடவுளுக்கு உண்மையுள்ள சாட்சியாக ஜீவிக்கிறதுக்கு நமக்கு அந்த சக்தி கிடைக்கும், அந்த பலன் கிடைக்கும். அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை சொல்லியிருக்கிறார். 2வது, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு தைரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருவார். இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 4ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தைரியமாக ஆண்டவர் நமக்கு அந்த தைரியத்தை தருவார்.
2 தீமோத்தி 1:7 கூட அதுதான் இருக்கிறது. தைரியத்தை தருகிற ஒரு பரிசுத்த ஆவியானவராய் அவர் இருக்கிறார். இப்போ வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், விதவிதமான பிரச்சனைகள். அவைகளை ஃபேஸ் பண்ணுவோம், ஜபம் பண்ணி ஆண்டுடைய சக்தியினாலே உதவியினாலே எல்லாவற்றையும் ஜெயிப்போம், மேற்கொள்வோம், தாண்டி போவோம், கடந்து போவோம். பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டால், பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பினால் அவ்வளோ ஒரு நன்மை நமக்கு இருக்கிறது. மூணாவதாக, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டால் நாம் கடவுளுக்கு வல்லமையாய் சேவை செய்ய முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9 பரிசுத்த ஆவியானவரை அப்போஸ்தலராகிய பவுல் பெற்றுக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வல்லமையான ஊழியத்தை செய்கிறார். அதனால் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இந்த காலத்தில் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிறவர்களாகவும் நல்ல சாட்சியுள்ளவர்களாக வாழறது மட்டும் இல்லாமல் வல்லமையான ஊழியத்தை நிறைவேற்றுவோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜெபம் பண்ணணும். எந்த மாதிரி ஜெபம்? சாப்பிடும்போது, தூங்கும்போது, வெளியில் போகும்போது, வரும்போது பண்ணுறோம் அந்த ஜெபம் இல்லை. அது பசியோடு தாகத்தோடு அதிகமான நேரத்தில், அதிகமான நேரம் தனிமையில் ஜெபம் பண்ணி தான் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை சுதந்திரித்து கொள்ள முடியுமே ஒழிய சின்ன சின்ன ஜெபங்கள் மூலமாக அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு கிடைக்காது. ரைட். இப்போது 6வதாக, நாம் வாழ்கிற இந்த காலம் என்ன காலம்? பரலோகத்தில் பலன்களை சேர்த்து கொள்ளுகிற காலம். பரலோகத்தில் பலன்களை சேர்த்து கொள்ளுகிற ஒரு காலம் இது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் வெளிப்படுத்தின விசேஷம் 22:12, நான் சீக்கிரமாக வரப்போகிறேன், வரும்பொழுது அவனுக்கு கொடுக்குற பலனை, ரிவார்ட்ஸ், ஐ ஆம் கோயிங் டு பிரிங் வித் மீ, என்னோடு கூட கொண்டு வரப்போகிறேன் அப்படின்னார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பலன்களை தருவதற்காக வரப்போகிறார். இந்த காலத்தில் தான் நாம் செய்கிற காரியங்கள் மூலமாக பரலோகத்தில் நம்முடைய பலன்களை, ரிவார்ட்ஸை சேர்த்து கொள்ள முடியும். இப்போ என்ன செய்யணும்? சிம்பிளாக ஒரு 3 விஷயங்களை சொல்கிறேன் பாருங்கள். பரலோகத்தில் நம்முடைய பலன் அதிகமாக வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது, கடவுளுக்காக நம்முடைய பணத்தை செலவு பண்ணணும். கடவுளுடைய ஊழியங்களுக்கு, கடவுளுடைய காரியங்களுக்கு, ஏழை எளியவங்களுக்கு, விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு நாம் நம்முடைய பணத்தை செலவு பண்ணும் பொழுது, நம்மளால் இயன்ற உதவிகளை செய்யும் பொழுது பரலோகத்தில் நம்முடைய பலன் கூடிக்கொண்டே இருக்கும், ஆட் ஆகிட்டே இருக்கும். 1. 2வது, கடவுளுக்காக நாம் உழைச்சி வேலை செய்யும் பொழுது, கடவுளுக்காக நாம் உழைச்சி வேலை செய்யும்போது நாம், அதாவது நம்முடைய சரீர உழைப்பினால் கடவுளுக்காக சேவை செய்யும் பொழுது பரலோகத்தில் நம்முடைய பலன் ஆட் ஆகிட்டே இருக்கும், அதிகரித்து கொண்டே இருக்கும். அதனால் பரலோகத்தில் நம்முடைய பலனை கூட்டிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் கடவுளுக்காக செலவு பண்ணணும், செலவாகணும். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 15 சொல்கிறார். நான் ஆண்டவருக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் கடவுளுக்கு செலவு செய்கிறது மூலமாகவும், கடவுளுக்காக நாம் செலவழிஞ்சு போகிறது மூலமாகவும் பரலோகத்தில் நம்முடைய பலன் கூடிக்கொண்டே இருக்கும். இப்போ நம்ம கடவுளுக்கு எந்த செலவும் செய்கிறதில்லை, கடவுளுக்காக நம்ம பயன்படுறதும் இல்லை, வேலை செய்கிறதில்லை, எதுவுமே பண்ணுறதில்லை. அப்படி என்றால் நம்முடைய பலன் பரலோக ராஜ்யத்தில் அதிகமாகாது. 7வது, நாம் வாழ்கிற இந்த காலம் என்ன காலம் அப்படின்னா இயேசுவின் வருகையின் காலம். இயேசுசாமி சீக்கிரமாக வரப்போகிறார். இது வருகையின் காலம். இந்த வருகையின் காலத்தில் அவருடைய வருகையில் நம்ம அவரை எதிர்கொள்ளணும், அவரோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அதுக்காக தான் அவர் வர்றாரு.
தம்முடைய பரிசுத்தவான்கள் தன்னோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்வதற்காக வராரு. அப்போ நாம் அவரை எதிர்கொண்டு அவரோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா இந்த வருகையின் காலத்தில் நாம் என்ன செய்யணும், எப்படி ஆயத்தமாக இருக்கணும் என்றால் ஒரு 3 காரியங்கள். ஒன்று, நாம் பரிசுத்த ஆவியின் கனிகளோடு நாம் நிறைந்த வாழ்க்கை வாழணும். கலாத்தியருக்கு நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 20-21 வசனம். 2வது, ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகள், வரங்கள், படிப்பறிவு, திறமைகள்லாம் இருக்குதுல்ல, அவைகளை கொண்டு கர்த்தருக்கு சேவை செய்தால் கர்த்தர் வரும்போது அவர் நம்மோடு கூட நம்மை அழைத்து செல்வார் என்று மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 13-30 வரைக்கும் வாசித்தா அந்த விஷயம் சத்தியம் அந்த இடத்துல இருக்குது. கடவுள் கொடுத்துருக்கிற திறமைகள், தாளந்துகள், வரங்கள், படிப்பறிவு அதெல்லாம் வச்சுட்டு கடவுளுக்காக சேவை செய்யும்போது பரலோகத்திலேருந்து ஆண்டவர் வரும்போது தன்னோடு கூட நம்ம அழைத்து செல்வாராம். 3வதாக, கர்த்தருடைய பிள்ளைகள், சபையில் இருக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போகும்பொழுது, விழுந்து போகும்பொழுது, தவறி போகும்போது, துக்கத்தில், கஷ்டத்தில், வியாதியில், பிரச்சனை இருக்கும்போது அவர்களை நாம் தேற்றுகிறவர்களாக இருக்கணுமா. கடவுள் வர போகிறாரு, பயப்படாதே, கடவுள் கைவிட மாட்டார், ஆண்டவர் உதவி செய்வார், நாங்களாம் இருக்கிறோமேல அப்படின்லாம் அவங்கள ஆற்றி தேற்றி பலப்படுத்தினால் கர்த்தருடைய வருகையிலே நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இருக்குது. அதனால் அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, இப்படியாக நம்ம வாழ்கிற இந்த காலம் ஆண்டுடைய வருகையின் காலம். நாம் ஆயத்தமாக இருக்கணும். இந்த வருகையின் காலத்தில் ஆவியின் கனிகளோடு வாழணும். தாளந்துகளையும் நமக்கு திறமைகளையும் கர்த்தருக்காக பயன்படுத்தணும். கர்த்தருடைய பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணி, அவங்களை ஆறுதல் பண்ணி, அவங்களுக்கு பலப்படுத்தி அவங்களையும் கர்த்தருடைய வருகைக்காக. ஏன்னா ஒரு காலத்தில் அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, நல்ல கர்த்தருக்குள்ளே இருந்தவங்க, இன்றைக்கி ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க கொஞ்சம் தூரம் ஆகிட்டாங்க ஆண்டவருக்கு, அவங்கள என்கரேஜ் பண்ணணும். இப்படியெல்லாம் கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். அப்படி வாழ வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை அவருடைய வருகையை எடுத்துக்கொள்வார், பரலோகத்துக்கு கொண்டு செல்வார்.